Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர். அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது, நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன், எங்களுக்கு 15,000 ரூபாய் கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகவும், அந்த பெண்மணி அவ்வளவு பணம் இல்லை, ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை எதை கொடுத்துருக்காங்க. பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது, அசிங்கமாக இருக்குது. நான் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது, அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம். நானும் நாடாளுமன்ற மூத்த கட்சி நிர்வாகிகளும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம். அதன் அடிப்படையிலே 100 நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார். ஆக நாங்கள் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதிலும் தமிழ்நாடு வளர்வதற்கான அடிப்படை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வேற்றுமைகள் இருக்கலாம், மதத்தால், இனத்தால், மொழியால், பண்பாட்டால், உணவால், உடையால் ஒவ்வொருவரும் மாறுபட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லோரும் சேர்ந்து வாழ ஒன்று சேர்ந்து வருவதைத்தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தோடு செயல்படுகிற இந்த நாடு. அப்படி செயல்படுகிற போது ஒன்றியத்தில் இருக்கிற அரசு என்பது எல்லாருடைய முதலாளியும் அல்ல, மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா என்ற ஒன்றியம். இந்தியா, தட் இஸ் பாரத் ஷெல் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று அரசியல் சட்டத்தின் முதல் வரியிலேயே வரும். இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரும். அது பற்றி அறிஞர் அண்ணாவிடம் ஒரு முறை கேட்டபொழுது யூனியன் இஸ் அன் ஆனியன் என்று சொன்னார். விளக்கம் கேட்டார்கள். வெங்காயம் என்பதை ஒவ்வொரு இழையாக பிரித்து கொண்டே வந்தால் கடைசியாக ஒன்றுமே இருக்காது. பல இழைகள் ஒன்று சேர்கிற போது அது ஒரு காயாக, வெங்காயமாக மாறுகிறது என்று சொல்வதைப் போல பல மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்திய ஒன்றியமே தவிர அது தனியாக பிறந்து வந்தது அல்ல. 1947 நாம் விடுதலை அடைகிற போது இன்றைய இந்தியா கிடையாது. 1950 குடியரசாக வருகின்ற வரை இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்பது ஆங்கிலமாகத்தான் இருந்தது, இந்தி என்பது கிடையாது. அரசியல் சட்டம் நிறைவேறுகிற போது நடைபெற்ற விவாதத்தில் இந்தி மட்டுமே தான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று பலர் முன்மொழிந்த போது, இல்லை ஆங்கிலமே தான் தொடர வேண்டும் என்று வேறு சிலர் வாதிட்ட பொழுது, இருதரப்பும் சமமாக வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஒற்றை வாக்கு வித்தியாசத்தில் இந்தி இருக்கலாம் என்று முடிவெடுத்த நேரத்தில் இந்தி இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கும், ஆங்கிலமும் இணை ஆட்சி மொழியாக இருக்கும். 15 ஆண்டுகளுக்குள் நாடாளுமன்றம் எந்த சட்டத்தையும் இயற்றாத பட்சத்தில் ஆங்கிலம் என்பது அறவே அகன்று இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற ஒரு பிரிவு அரசியல் சட்டத்தில் உண்டு. இதை உணர்ந்தவர்கள் இந்தியாவின் வேறு எந்த பகுதியிலும் இல்லை. நம்முடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அடிக்கடி சொல்லுவது, நாங்கள் கூட இந்தி பேசாத மாநிலத்தில் இருந்து தான் வருகிறோம் என்று சொல்வார்கள். இந்தி பேசாத மாநிலத்திலிருந்து வருகிறவர்களை தவிர அவர்கள் இந்திக்கு துணை போகிறவர்கள்.
இந்தியை தங்கள் தோளிலும் தலையிலும் சுமந்து கொண்டு அதற்கு மேலாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடுகிறவர்கள். அரசியல் சட்டத்தின் இந்த ஆபத்தான பிரிவை முதலில் உணர்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு, ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். உண்மையாகவே இந்தியா நல்லா இருக்கணும்னு சொன்னா மாநில சட்டப்பேரவைகள் போதுமானவை. மாநில சட்டப்பேரவைகள் போதுமானவை. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற ராஜ்யசபா உறுப்பினர்கள் போதுமானவர்கள். தனியான ஒரு மத்திய பாராளுமன்றம் என்பது நம்முடைய தேவை அற்றது. நமக்கென்ற பாராளுமன்ற உறுப்பினர்லாம் எனக்கு கோச்சுக்காதீங்க, நான் சொல்றது உண்மையான அரசியல் அமைப்பு. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அது சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்குது. அந்த சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ஸே அங்கே இல்லைன்னா, நம்ம சொல்றது எதையுமே கேட்கறது இல்லைன்னா, நம்ம சொல்ற எதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க 40 பேர் இருந்தா கூட எங்க இஷ்டம், நாங்கள் உங்களை அடிமையா வச்சிருப்போம், மாத்தி பேசுவோம்னா எப்படி ஏத்துக்கிறது? அப்ப அரசமைப்பு சட்டத்திலேயே என்ன மாற்றம் வரணும்னு கேட்டா, மாநிலங்கள் குரல் தான் மத்தியில் வலிமையாக ஒலிக்க வேண்டும். அதுக்கு என்ன வழின்னா, சட்டமன்றங்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரங்கம், ராஜ்யசபா மாதிரி ஒன்று. அதில் 2 பேர் வேஸ்ட். பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்னு வேண்டியதில்லை, பிரசிடென்ட் மட்டுமே போதுமானது. பிரைம் மினிஸ்டருங்கிற போஸ்ட்டு இந்த தேசத்துக்கு தேவை கிடையாது. 2 போஸ்டையும் பவரையும் கம்பைன் பண்ணலாம். கம்பைன் பண்ணால் ஒரு 300 கோடி மிச்சமாகும். 2 ஒன்றாக்குனா 300 கோடி மிச்சமாகும். ஒரு சின்ன யோசனை சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா எப்போவுமே யூடியூப்பில் என்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, அது அப்புறம் திரும்பி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். டாக்டர் கலைஞர் அருமையாக ஒரு செயலகம் உருவாகணும்னு ஆரம்பித்தார் இல்லையா? நல்ல ஒரு தலைமைச் செயலகம் வரணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று கட்டினார். சரி, அதை மாற்றிட்டாங்க. ஒன்றும் லேட் இல்லை. 60 ஏக்கர் சும்மா இருக்கு. 60 ஏக்கர் சும்மா இருக்கு. ராஜ்பவன்ல அடுத்த ராஜ்பவன்ல தலைமைச் செயலகம் அமைவதற்கு நீங்க முயற்சி பண்ணணும். அது மட்டுமல்ல, ராஜ்பவனில் முதல்வர் தான் இனி குடியிருக்க வேண்டும். Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.